ஹாய் கைஸ் அண்ட் வெல்கம் பேக் டு த துரித்தமிழ். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா மைன்கிராஃப்ட்டு சர்வைவல் சீரியஸ் தான் பார்க்க போகிறோம். மறுபடியும் பஸ்லேருந்து விளாட போகிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த மைன்கிராஃப்ட் பார்த்தீங்கன்னா அழிஞ்சு போச்சு. ஓகேங்களா? ஓகே வாங்க விளாடுவோம். ஓகே கைஸ், இப்போ எதுக்கு ஆஃப் பண்ணின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணன் விடால வந்துட்டோம். ஓகேங்களா? அதான் ஆஃப் பண்ணிட்டேன். வாங்க ஆரம்பிப்போம். ஓகே, ஐயோ ஸ்க்ரீன் நல்லா தானே இருந்துச்சு. வந்துச்சு. ஓகே, இந்த ஸ்க்ரீன் எப்படி வைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐ பட்டன் இருக்கும் மேலே, தெரியுதா? இந்த ஐ பட்டன் எப்படி வர வைக்கணும்னா செட்டிங்ஸ்குள்ளே போய்க்கோங்க. செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டீங்கன்னா வெயிட் பண்ணுங்கள் கைஸ், லோட் ஆகிட்டு இருக்கு. செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டீங்கன்னா டச்சில் இருக்கும். டச்சில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். டச்சில் போய் பார்த்தீங்கன்னா இல்லைங்க கைஸ், ஷோ கேமரா இந்த ஆன் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இந்த இது கைஸ். ஓகேங்களா? இந்த இது ஆனில் வச்சுக்கோங்க. ஆனில் வச்சிங்கன்னா இது உங்களுக்கு வந்துடும். அப்படியே நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? யூடியூபர்ஸுக்கு கண்டிப்பாக இது தேவைப்படும். யூடியூபர்ஸுன்னு தேவையில்லை, எல்லாத்துக்குமே தேவைப்படும் கைஸ். ஓகேங்களா? ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் மரத்தை உடைக்க ஆரம்பிச்சிச்சலாம். ஏன்னா நைட் ஆயிடுச்சுன்னா சர்வே பண்ண முடியாது. இன்றைக்கி நான் ஒரு மைன்கிராஃப்ட் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவாக போடலான் இருக்கேன். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, அதாவது என் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா மைன்கிராஃப்ட்டு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவாக போட சொன்னான். நானும் அதனால் அப்படியே போட போகிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா உனக்கு புரியல அப்படின்னா அதான் கைஸ். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் நான் நம்புறேன். மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிடுங்க. ஓகே, உரைக்க மாட்டானே. இது இந்த மரக்கட்டை போதும் போச்சிடும். ஐயோ, டஸ்ட் மிஸ்ஸு தப்பிச்சிடும். ஓகே கைஸ், எனக்கு இது தேவையில்ல. ஐயோ, சாம்பிளிங் தேவையில்ல. ஓகே, இப்போ நம்ம அங்கே ஒரு கேவ் மாதிரி பார்த்தேன். ஸ்பானான இடம் எங்கனக்குள்ளே இருந்துச்சுன்னா கைஸ் மறந்துட்டேன் கைஸ். எங்கே இருக்குது கேவ்? அந்த இருக்கு. சரி, கேவெலாம் இல்லை, சும்மா ஒரு ஸ்டோன் பார்க்குறதுக்கு அந்த மாதிரி ஒரு இடம் பார்த்தேன். பரவாயில்ல, ஏதோ இருக்குது. ஓகே கைஸ், இந்த இருக்கு. கேவு தான், கிட்டத்தட்ட கொஞ்சம் கேவுன்னு சொல்லலாம். சீக்கிரமாக ஒரு கிராஃப்டிங் டேபிளை செஞ்சுட்டு போயிடலாம் கைஸ். இப்போ நியூ அப்டேட் வந்திருக்கு. இப்போலாம் காப்பரில் எல்லாத்தையும் செய்யலாம். ஓகேங்களா? காப்பரில் ஹெல்மெட்டு அதெல்லாம் வந்திருக்கு. ஆனால் இல்லைங்க, இது எனக்கு வந்திருக்கானே தெரில. இல்லைங்க கைஸ், அதை இப்போதைக்கு பார்க்க முடியாது. பார்த்துட்டு சொல்கிறேன் கைஸ், அடுத்த வீடியோவில் கண்டுபிடிச்சி சொல்கிறேன். ஓகேங்களா? ஓகே, பிக்காக்ஸ் செஞ்சுக்கலாம். பிக்காக்ஸ் ஸ்டிக்கு வேணுங்களா? மறந்தே போய்ட்டு. பிக்காக்ஸ் செய்கிறதுக்கு முக்கியமாக வேணும் ஸ்டிக்கு. இந்த மைன்கிராஃப்ட் உங்களுக்கு எப்படி சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஈஸி, ரொம்ப ஈஸி தான் கைஸ். ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு பிக்காக்ஸ் செஞ்சுக்கணும். நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே மரத்தை போய் உடைக்கணும். ஓகேங்களா? அடுத்தது பிக்காக்ஸ் செஞ்சு, ஐயோ க்ரீப்பரு வரானே, 3 கல் உடச்சேன். ஐயோ வந்துட்டான். இவன் தான் கீஸ், இவன் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோனால இவன் தான் க்ரீப்பர். பார்த்துக்கும் போச்சிடும். இவன் வந்து அவனா வருவான், அவனாக வெடிச்சிட்டு கிளம்பிடுவான். இவனோட வேலை அதாங்க. ஐயா, இந்த டெவலப்பரெல்லாம் இப்படி தான் செஞ்சு வச்சுருக்காப்புல. எதுக்கு நான் இதை பண்ணிகிட்ருக்கேன்னா, இப்போ தேவையில்லாமல் பிளாக்கை போட்டு பண்ணிகிட்ருக்கேன்னா இடத்த சரி பண்ணுறேன் கைஸ். ஓகேங்களா? சும்மா தான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நான் எனக்கு தேவையான ஸ்டோன். யாரா நீங்கள்? இப்போ தான்டா கேம் ஓப்பன் பண்ணிட்டு வரேன், அதுக்குள்ளேயுமாடா வேர்ல்டை இப்போ தான் கேஸ் ஓப்பன் பண்ணிட்டு வரேன், அதுக்குள்ளேயும் இங்கே வர ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோ பெரிய கேவான்னு பார்த்தீங்கன்னா தெரில, எனக்கே தெரில. சிக்கன் இருக்குது, ஆடே கண்ணில் மாட்டலை. இல்லைங்க, ஆடு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆடு இருந்தால் உங்களுக்கு கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும் கைஸ். ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பெட்டை செஞ்சிட்டிங்கன்னா போதும், நைட்டு நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். நீங்கள் சாகிறதுக்கு கிட்டத்தட்ட சேஃப் ஜோன் பெட் இருந்துச்சுன்னா. ஓகேங்களா கைஸ்? இங்கே இருக்குது எவ்வளோ பெரிய கேவு. ஐயோ பார்த்து, ஐயோ இதுக்கு மேலே போக முடியாதுடா. ஓகே, எவ்வளோ பெரிய கேவுன்னு பார்த்தீங்களா? மேலே ஏறிடலாம். ஓகே,
இப்போதைக்கு டார்ச் வேணும். அங்கே நம்ம கோல் பார்த்தோம்ல, அங்கே நம்ம மறுபடியும் போயிட்டு கோலை உடச்சிட்டு மறுபடியும் வருவோம் கைஸ். சில பேர் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ஓவர் கொடுக்க சொன்னாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நான் கமெண்ட்ஸ் படித்தேன். நிறையா கமெண்ட்ஸ் வந்துடுச்சு. ஓகே, நல்லா இருந்துச்சு. ஓகே கைஸ், கொஞ்சம் இந்த இருக்கு அட்ரா இந்த இது ஆடு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இதான் ஆடு. இந்த ஆடு தான் நம்மளுக்கு தேவையானது ஒன்று, ஈஸியானது. இந்த நீங்கள் ஆடை கொண்டுட்டிங்கன்னா போதும் கைஸ். உங்களுக்கு இதான் இந்த உள்ளே வச்சு தான் நீங்கள் பெட்லாம் செய்யணும். இன்னொன்று, இந்த உள்ளே வச்சு பெட்டு செய்யணும்னா இல்லைங்க, இன்னொரு ஆடு வேறு கலரில் இந்த உள் இருக்கக்கூடாது கைஸ். அப்படின்னு உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா, வேறு கலரில் இருந்துச்சுன்னா எப்படியாச்சும் செஞ்சுருங்க. எப்படி சொல்கிறேன்னா, ஒரே கலராக மாற்றிடணும். அதே எப்படி மாற்றுறதுன்னு நான் வேறு கலர் எனக்கு கிடச்சிச்சுன்னா சொல்கிறேன். இப்போயே சொல்லிடுறேன் கைஸ். உங்களுக்கு ஃப்ளவர்லாம் கீழே இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஃப்ளவரை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வேறு கலர் வந்துடும். இப்போ நான் எனக்கு போய் ஆடை தேர்னேங்க. இப்போ ஒரு ஸ்வாடை செஞ்சுட்டு ஒரு ஆடை போய் தேடுறேன். அடா ஸ்வாடு, ஸ்வாடு தானே. ஸ்வாடை செஞ்சுட்டேன். இன்னொன்று ஒரு அப்டேட் வருது. இன்னொன்று காப்பர் அப்டேட் சொன்னேன்ல, அந்த அப்டேட் வந்துருச்சு, முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா. அடுத்து அந்த இருக்கு பாருங்கள் ஆடு. இன்னொரு அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பியர் கொண்டு வராங்க. நம்ம ரோப்ளாக்ஸில் ரோப்ளாக்ஸில் என்ன கேம் அது, மறந்துச்சு. அவன் இங்கேருந்து எப்போ அங்கே போனியா, இந்த இருக்காண்டா கைஸ். இந்த வெள்ளை ஆடு பறந்துட்டானே. கிடச்சா உள்ளு. ஓகே, இன்வென்ட்ரியில் இருக்குது கைஸ். ஓகே, இப்போ கிரே கலர் உள்ளு மட்டும் எனக்கு வேறு மாதிரி இருக்குது. ஓகேங்களா, எனக்கு அங்கே ஒரு உள்ளு இருக்குது. அங்கே ஃப்ளவர்ஸ்லாம் பார்த்தீங்களா, எடுத்து காமிக்கிறேன். இங்கனக்குள்ளே தான்டா பார்த்தேன். இல்லை லாவாடா. இன்னும் ஒரு ஆடு எங்கடா? ஐயே, அந்த இருக்காயி. சரி, அது கோழியா ப்ளீஸ். இந்த இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குழப்பம், கேமே ரொம்ப குழப்பெல்லாம் செய்யாது கீஸ். எப்படி சொல்கிறது பார்த்தீங்கன்னா, எப்படி சொல்கிறது, அங்கே ஒரு கோல் இருக்குது. எப்படி சொல்கிறது பார்த்தீங்கன்னா எனக்கே தெரில. குழப்புறது மீன்ஸ் நீங்கள் நெதருக்கு போயிட்டீங்கன்னா அந்த மாதிரி குழப்பன்றேன். ஓகேங்களா. எனக்கு இப்போதைக்கு இந்த ரா மீட்டை சாப்பிட்டுக்கிறேன். ரோட்டன் ஃப்ரெஷ். இந்த ரோட்டன் ஃப்ரெஷ் சாப்பிட்டா உங்களுக்கு ஸ்பீடாக ஓடுறதுக்கு கொஞ்சமாச்சும் உங்களுக்கு லைஃப் கொடுக்கும். சரி கைஸ், எனக்கு இன்னும் ஒரு ஆடு கிடைக்கல. ஐயோ, இன்னொரு ஆடு எங்கடா போச்சு? இன்னொரு ஆடு இங்கே தாங்க பார்த்தேன், காணோங்க. அந்த சைடு போய் தேடி பார்ப்போம். இந்த பிளெயின் பிளேஸ்லலாம் ஆடுலாம் நிறையா இருக்கும். அந்த இருக்குதா, இந்த ஐயோ போச்சுடும். இல்லை உங்கள் ஹைட்டான பிளேஸ் இந்த குதிச்சிங்கன்னா நீங்கள் ரியல் லைஃப்பில் எப்படி குதிப்பீங்களோ அதே மாதிரி தான் இதுலேயும் செத்துடுவீங்க. லைவ் யா இதுதான் ஸ்கெலிட்டன், பார்த்துக்கோங்க. இவன் தான் ஸ்கெலிட்டனு. இவன் வந்து நம்மளை அடிப்பான். இது ஒரு மாபுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. இது மாடு கைஸ். இப்போ நான் கொண்டதுலாம் மாடு. இது நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு இது கொடுக்கும். ஓகேங்களா. இந்த அப்டேட்லாம் காப்பர் அப்டேட்லாம் கொண்டு வந்தாங்களா கைஸ், அதுக்கு பதில் நம்மளுக்கு இது கொண்டு வந்திருக்கலாம். அது பேர் என்னது, வந்து போச்சு கைஸ். ஸ்டோனு. என்னடா அவ்வளோ பெரிய கேவாடா, நல்லுங்கடா, நான் வரேன்டா. ஸ்டோனில் அயன் ஆர்வர் எல்லாத்தையும் செஞ்சுருக்க மணி வச்சுக்கலாம். இவங்க அந்த மணி செய்யலை, ஏன்னு தெரில. வாடா முடிஞ்சா வாடா, வெளியே வந்தேன்னா செத்துருவடி கைஸ். இந்த மாப்ஸுக்கெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, மாப்ஸு மீன்ஸ் இந்த அடிக்கிற மாப்ஸு. இந்த மாப்ஸு பார்த்தீங்கன்னா வெளியே வராது, வந்துச்சுன்னா எரிஞ்சு செத்துரும். ஓகேங்களா, முக்கியமான குறிப்பு கைஸ். இன்னொன்று, நான் இந்த ஸ்டோனை உடச்சிட்டு கண்டினியூ பண்ணுறேன். இப்போயே 9 நிமிஷம் ஆயிடுச்சு. இன்னொரு முக்கியமான விஷயம், நான் ஸ்டோனை உடைக்கல கைஸ். என்னென்னா பார்த்தீங்கன்னா, அது அந்த பேர் என்னது, உள்ளே வச்சது செய்யணும்னு சொன்னேன்ல, அது எப்படி செய்யணும்னு பார்த்துக்கோங்க. எனக்கு இப்போதைக்கு ரெட் கலர் பெட்டு. இப்போ நான் 3 ரெட் கலர் இது உடச்சிட்டேன் கைஸ். ஓகேங்களா, 3 உடச்சிட்டு எனக்கு
ரெட் கலர் உள்ளு சாரி இந்த இது இப்போ மாற்றி வச்சுட்டு இந்த இது டையாக எடுத்துக்கணும் கைஸ். இது பேர் டையின்னு சொல்லுவாங்க, ரெட் டை. இதை வச்சு இது கீழே வச்சிங்கன்னா ரெட் கலர் உள்ளு ரெடி ஆகிடும். அதே மாதிரி இந்த கிரேவும் வச்சிங்கன்னா எனக்கு இன்னொரு ரெட் கலர் பெட் உள்ளே ரெடி ஆயிரும். இப்போ போய் பெட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இல்லைங்க ஐயோ நைட் ஆக போகுது கைஸ், கிட்டத்தட்ட நைட் ஆகுது. இப்போ எப்படி ஐயோ மாட்டிக்கிட்டேன், போச்சுடா மாட்டிக்கிட்டேன்டா. அடித்தான் பார்த்தீங்களா? இவங்கெல்லாம் காலையில் வர சொன்னீங்கன்னா பயந்துருவாங்க. இப்போ நான் செத்துருவேன் பாருங்களேன். அவ்வளோதான். உங்களுக்கு நீங்கள் ஹார்ட் கோர்னு ஒரு மேட்ச் இருக்கும், அந்த மேட்ச்சுக்குள்ளே மட்டும் போய் நிற்கிங்கன்னு வச்சுங்களேன். நீங்கள் அந்த இடம் ஒரு வாட்டி செத்தாலே போதும், அவ்வளோதான். நீங்கள் அதுக்கு மேலே வர முடியாது கீஸ். உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம் கீஸ், இந்த இதில் நீங்கள் சர்வே பண்ணுறது கஷ்டம்தான். இந்த சர்வேவரில் நீங்கள் அதுவே பாக்கெட் எடிஷன் அது இது பிட்ராக் வச்சுருந்தீங்கன்னா அது ரொம்ப 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 கஷ்டமாக இருக்கும். ஐயோ என்னடா இவனா இந்த குட்டி சாம்பிலாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களாம் ஸ்பீடாக ஓடி கடுப்பேற்றுவாங்க. நான் எப்படியாச்சும் இந்த நைட்டை மட்டும் ஸ்கிப் பண்ணிடுறேன் கைஸ், ஓகேங்களா? இந்த கிராஃப்டிங் டேபிள் மட்டும் எப்படியாச்சும் உடச்சி எடுத்துடணும். அவனுமே வரல பக்கத்தில், சீக்கிரம் பெட்டு. ஐயோ ஐயா ஓடுறா கீஸ் கிட்டத்தட்ட செத்துருப்பேன். இந்த பெட்டு வேறு இங்கே இருக்குது, ஓடுறா. இது தூங்கித்தோலா, இதை எப்படா ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்க. ஐயோ போச்சுடா. என்னடா இவ்வளோ பேர் வரீங்க, ஓடுறா கீஸ். என்னென்ன பண்ண வேண்டியதான்னு பார்த்தீங்களா? இதுதான் கீஸ், நைட் நேரம் ஆனாலே ஒரு பிரச்சனை. போச்சுடா, போடு பெட்டை போடு, தூங்கு. நியர் பை மாஸ்டர். போச்சுடோ, ஐயோ பயந்துட்டேன் கீஸ், புல் அரிச்சிச்சு கீஸ். ஐயோ நன்மையிலே பயந்துட்டேன். இப்போ போச்சுடா. என்னடா எங்கனக்குள்ளே ஸ்பான் பண்ணிட்டீங்க? ஓ பரவாயில்ல. எர்றா ஓடுறா எப்படியாச்சும் தப்பிச்சிரு. பெட்டு வேற போச்சுடா. காணோம் ப்ளீஸ், பெட்டை காணோம். ஐயோ போச்சு. பெட்டு அந்த இருக்கு கைஸ். பெட்டை மறுபடியும் எடுத்தாச்சு. ஒரு நியர்பை மாஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியர்பையில் இருந்துச்சுன்னா உங்களால் தூங்க முடியாது. இதை சொல்ல மறந்துட்டேன் பார்த்தீங்களா? உங்களுக்கு நியர்பையில் மாஸ்டர்ஸ் அதாவது ஜாம்பிஸ் அந்த மாதிரி ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா? இவங்க தான் ஜாம்பிஸ் அண்ட் ஸ்கெலிட்டன்ஸ் அண்ட் க்ரீப்பர்ஸ் இவங்கெல்லாம் இருக்காங்கன்னா உங்கள் பக்கத்தில் உங்களால் தூங்கவும் முடியாது. போச்சுடா. ஐயோ அங்கே பாருங்கங்க, பிளேனான பிளேஸுங்க, சூப்பராக இருக்குல்ல. எங்கேயே போட்டு தூங்க வேண்டியதாங்க. போச்சுடும். கரெக்டாக ரீஸ்பானு. ஸோ தூங்கிட்டேன். என்ன லேகா லேக் ஆச்சு. என்ன லேகுன்னு பார்த்தீங்கன்னா ரீஸ்பான் நான் செத்துட்டேன்னு காமிச்சிச்சு, ஆனால் உயிரோடு இருக்கேன். வாட் என்ன அது எதுனே தெரில. சரி கைஸ், நான் அடுத்து உள்ள கேவுக்குள்ளே இருந்துச்சுல ஒரு கேவு, அந்த கேவுக்குள்ளே போனதுக்கப்புறம் நான் கண்டினியூ பண்ணுறேன், ஓகேங்களா? ஏன்னா இப்போயே 13 நிமிஷம் ஆச்சு. கட் பண்ணி தான் போடணும், வேறு வழி இல்லை எனக்கு கைஸ். கொஞ்ச நாளாக வீடியோ போடாமல் இருந்தோம். அது எதுக்குன்னு இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் பார்த்தீங்களா? எனக்கு எக்ஸாம் வருது, செகண்ட் மிட்டம் வருது, ஓகேங்களா? எனக்கு இப்போதைக்கு இங்கனுக்குள்ளே தாங்க சர்வே பண்ண போகிறேன். தண்டை 2 ஓகே, இங்கனுக்குள்ளே தான் நான் சர்வே பண்ண போகிறேன். எனக்கு இப்போதைக்கு பிக்கேக்ஸ் இந்த இருக்குது. ஓகே, இங்கனுக்குள்ளே எல்லாத்தையும் ஸ்டோனு நம்மளுக்கு தேவையான ஸ்டோனெல்லாம் உடச்சிக்கிட்டோம். அடுத்து கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ், இப்போ நம்ம ஸ்டோன் பிக்கேக்ஸ் நான் என்னால் முடிஞ்ச அளவு ஸ்டோனை உடச்சிட்டு அது ஸ்டோன் பிக்கேக்ஸ் எப்படி செய்யணும் பார்த்தீங்கன்னா, இப்போ ஐயோ சொல்ல மாட்டேன்ல, ஸ்டிக்கு 2 இருக்கணும். ஸ்டிக்கு 2 இப்படி வச்சுக்கணும் கைஸ். அடுத்து இந்த ஸ்டோன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்டோனை அப்படியே கொடுத்துட்டிங்கன்னா
மேலே 3 வச்சிட்டிங்கன்னா போதும், ஸ்டோன் பிக்காக்ஸ் உருவாயிரும். எல்லா பிக்காக்ஸுமே அதே மாதிரி தாங்க பண்ணணும், ஓகேங்களா? எல்லா பிக்காக்ஸுமே இந்த அடுத்து நீங்கள் கிராஃப்ட் கொடுத்தீங்கன்னா போதும், நீங்கள் எல்லாமே சரியாயிரும். எப்பா ஓகே கைஸ், இப்போ நான் அங்கே இருக்க கோல் பார்த்தீங்களா, நான் கோலை எதுவும் சொல்ல மாட்டேன்ட்டேன் பார்த்தீங்களா? இதான் கைஸ் கோல். முக்கியமான உங்களுக்கு டார்ச் செய்யணும்னா இதான் இதை வச்சு தான் செய்யணும். இந்த கோல் இருந்துச்சுன்னா உங்களால் டார்ச் செய்ய முடியும். இப்போ நீங்கள் ஒரு புது பொருளை அன்லாக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு சைடில் எனக்கு இப்போ காமிச்சது பார்த்தீங்களா, கோலை அன்லாக் பண்ணிட்டேன்ட்டு. இப்போ எனக்கு அந்த இது காமிச்ச மாதிரி உங்களுக்கும் காமிக்கும் கைஸ். இப்போ நான் கோலை அன்லாக் பண்ணிட்டேன். அன்லாக் பண்ணுறது மீன்ஸ் எனக்கு புது பொருள் அன்லாக் ஆயிடுச்சு, ஓகேங்களா? ஓகே கைஸ், அடுத்து நான் எப்படி ஸ்டிக் அதாவது டார்ச் செய்யணும் பார்த்தீங்கன்னா, ஒரு கோல் ஒரு ஸ்டிக்குக்கு 4 டார்ச்சஸும் கொடுப்பாங்க. இப்போ நான் இவ்வளோ நான் ஸ்டிக்கர் கறியெல்லாம் செய்யலை, எனக்கு இவ்வளோவே போதும் கைஸ். இதாங்க இப்படி தாங்க கைஸ் டார்ச் செய்யணும். இப்போ டார்ச்சை கீழே வச்சுக்கலாம். இப்போ ரொம்ப சின்னது கேங் இல்லைங்க. கெய் போச்சுரா சாரி, மெசேஜ் நினச்சி அதை தள்ளி விட்டேன், ஆனால் அது மெசேஜ் இல்லை. இவ்வளோ தாங்க இருக்குது, பரவாயில்ல. நான் இது வச்சிட்டேன்னா இன்னொன்று வெளிச்சமான இருக்க இடத்துல பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஸ்பான் ஆகாது. ஐ மீன் எப்படி சொல்கிறது, அது பேர் மாப்ஸ், அடிக்கிற மாப்ஸு ஸ்பான் ஆகாது. அந்த அடிக்கிற மாப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஐயோ அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க, கடுப்பாக இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த இது முக்கியமான விஷயம், நீங்கள் ஃபார்மிங் மீன்ஸ் எப்படி பண்ணிங்கன்னா அதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு வீடியோ போடுறேங்க, ஓகேங்களா? ஓகே, இப்போ நான் என்ன பண்ணணுன்னா ஒரு கேவை கண்டுபிடிச்சி அந்த கேவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்க போகிறேன் கிட்டத்தட்ட, ஓகேங்களா? இல்லைனா நான் வில்லேஜை தேடி போகணும் கைஸ். அதுக்குள்ளே எப்படியாச்சும் கிடச்சிச்சின்னா நம்ம அங்கே போயிடலாம். ஐயோ கிராஃப்டிங் டேபிளை படி நான் எப்படியாச்சும் தேடி வச்சிட்றேன் கைஸ், ஓகேங்களா? இந்த சீடை இங்கே எடுத்து வைப்போம். ஓகே போகுமா? இன்னொன்று நான் ஓகே ஒன்றும் இல்லை கைஸ், என்னமோ சொல்ல வந்தேன், எனக்கே மறந்து போச்சு. போவோம் வில்லேஜை தேடி. வில்லேஜ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அங்கே வில்லேஜ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அங்கே சர்வே பண்ணிக்கலாம், நல்லாவே சர்வே பண்ணிக்கலாம். ஒரு சூப்பரான ஹிடன் பிளேஸ், ஹிடன்லாம் இல்லை, எப்படி சொல்கிறதுனா ஐயோ திடீர்னு வந்துட்டோம், பயந்துட்டேன். இவங்கெல்லாம் திடீர்னு வருவாங்க. இப்போ நான் எதுக்கு இங்கே நான் ரீஸ்பாயின் செட் பண்ணிட்டு டெய் தான் ஆக போகிறேன். சரி போமா. அடியாத்தி ஆர்மர் போட்டிருக்காங்க. என்னடா பிக்காக்ஸ் கையில் எடுத்துட்டேன், ஐயோயோ தேவையில்லாத வேலை பார்த்துட்டேன். பிக்காக்ஸை கையில் போட்டான்டா அடிய. இன்னொன்று சொல்ல மாட்டேன் இது உங்களுக்கு டேஞ்சரஸ் டிப்ளே. ஐயோ போச்சுடா, மாட்டினேன். இந்த ஸ்வாடு எங்கடா? ஸ்வாடு வச்சுருந்தேனாடா, ஸ்வாடு நான் எதுக்கு செத்தேன்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் எனக்கு ஃபுல் லைஃப் அப்படியே இருக்கும். ஸ்வாடை காணும். இது கோடி செத்துப்போ. ஸ்வாடு காணும். சரி மறுபடியும் நான் ஸ்வாடு எடுக்க அங்கே தேடி பார்க்குறேன், இருந்துச்சுன்னா ஸ்வாடு எடுத்துக்கலாம். அந்த இருக்குங்க, செத்துட்டான். இப்போ பாரா. ஐயோமா ஸ்வாடு தான்டா எடுத்தேன். ஐயா மாட்டிக்கிட்டேன்டா. ஸ்வாடா கையில் எடுத்துருக்கான். போச்சுகி வந்துட்டான்டா. இந்த இடத்துலையா சுத்தம்? போச்சுடா. எங்கே செத்தேன்? இந்த இருக்கு. வந்துட்டான். பிக்காக்ஸ்ரா.
இல்லைடா ஆகி என்னங்க இவன் அவ்வளோலாம் எதுவுமே இல்லை. ஆனால் எதுக்கு இவனுக்கு தான் அங்கே இவ்வளோ பயந்தேன். அங்கே ஒரு கேவ் இருக்குது முக்கியமாக. இது டார்ச் எங்கடா? இருக்கு டார்ச் பார்த்தீங்கன்னா ஆகி உங்களுக்கு இப்போ அயன் ஸ்டேஜ். இப்போ நீங்கள் சோசியல்லாம் படிச்சிருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த தாங்க இப்போ நம்ம வரோம். ஐயோ கிரீப்பரு போச்சு. எதுவுமே ஆகலை எனக்கு. இது நான் எதுக்கு இப்போலாம் போடுறேன், நான் தெரியாமல் இப்போலாம் போட்டேன். எனக்கு இந்த லாவாவை மறைக்கணும் கைஸ். ஓகேவா, இந்த சைடு வருமா? போதும். மறைச்சிட்டேன். இங்கிட்டு வந்துடாதல. ஓகே அவ்வளோதான் கைஸ். ஓகே நம்ம அயன் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். அயன் பார்த்தீங்கன்னா இதான் கைஸ் முக்கியமான, நீங்கள் மைண்ட் கிராஃப்ட் விளாண்டிங்கனாலே இதான் முக்கியமான தேவைப்படுற ஒரு பொருள். ஓகே இதான் அயன். அயன் ஸ்டேஜுக்காச்சும் வந்தோமே, எனக்கு சந்தோஷமாக இருக்குது. கீழே அயன் இருக்கா? இல்லை கோல் நிறையாவே இருக்குது, ஆனால் இப்போதைக்கு கோல் தேவையில்ல. ஏயா நான் இன்னும் நிறைய அயன் பார்த்த மணி ஒரு கீழே, ஆனால் இல்லை அயன்ஸ் இதுக்குள்ளே இருக்குங்க. நீங்கள் இந்த மாதிரி இடத்துலலாம் தேடி பார்த்துக்கோங்க, இருக்கலாம் இருக்காமே இருக்கலாம். ஐயா நான் தான்டா பார்த்தேன். ஓகே போமா. நீங்கள் இன்னொன்று விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கேவுக்குள்ளே மட்டும் நீங்கள் தேட அவசியம் கிடையாது. அயன்ஸ் அந்த டைமண்ட்ஸ்லாம் இருக்குது. டைமண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போதைக்கு கிடைக்காது. நம்ம நல்லா கீழே போனோங்க, அப்படியே நம்ம தோண்டிக்கிட்டே போனாலும் நம்மளுக்கு கிடைக்கும். யாராவே கிளி மஞ்சாரு. ஸ்கெலிட்டன் ப்ரோ வணக்கம். அப்படியே நம்ம ஓடிடலாம். எங்கனக்குள்ளே தானே. ஐயோ இங்கே நான் இருந்தோம்னா மறுபடியும் மேலே வர்றது கஷ்டம். இங்கனுக்குள்ளே ஆனால் நிறையா அயன் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு செஸ்ட்டு செஞ்சு இப்போதைக்கு எனக்கு தேவையான பொருள் இந்த செஸ்ட்டு தானே செய்யணும். செஸ்ட்டு எப்படி செய்யணும்னு பார்த்துக்கோங்க. 4 எல்லா சைடுமே 9 வுட் ஓக் இருந்தால் தான், ஆமாம் ஓக் பிளான்ட் இருந்தால் தான் உங்களால் செஸ்ட்டு செய்ய முடியும் கைஸ். சரிங்களா? எனக்கு இது தேவை, ஸ்வாடு தேவை, எலும்புலாம் தேவையில்லை. இப்போ எனக்கு 3 போதும், 5 போதும் கைஸ். டார்ச்சு 5. ஐயோ 5 டார்ச் போதும். சீட்ஸு தேவையில்லை, ஸ்டிக்கு தேவைப்படும், இது தேவைப்படும் நினைக்கிறேன். இது பவு இருக்கட்டும், பிளாங்க் தேவைப்படும், ஸ்டோன் தேவைப்படும். அப்படியே நம்ம உயிரோடு வந்துட்டால் ஸ்டோனு தேவைப்படும். இங்கே இருக்கட்டும் ஒரு சரி 18 இருக்கட்டும் கை விடுங்க. ஓகே கைஸ். என்னடா நைட் ஆச்சு சொல்லவே இல்லை, போச்சுடா. இதில் இனிமேலாம் சொல்ல போனால் சொல்ல மாட்டாங்க, ஆனால் தான் தெரியாமல் உட்காந்துட்ருக்கேன். ஐயோ வராங்களே. ஐயோ லைஃபே இல்லை. கரெக்டாக குதிச்சிட்டேன் ப்ளீஸ். பார்த்தீங்களா? ஐயோ கிரீப்பரு. ஏலே எப்பட்றா? நான் வாட்டுக்கு வந்துட்டேன், மாட்டினேனே கீஸ். எப்படி? ஐயோ கட்டுப்புடா, எப்பட்றா வந்தீங்க? ஐயோ அடி எய்ம் வைக்க தெரில. டே நான் ஜம்ப் பண்ணுறேன்டா, கரெக்டாக அட்ரா. ஸோ கைஸ் இங்கே இருக்கா? என்னோட போன நீ அடிச்சிட்ட. தூங்கு. ஐயோ கடுப்புடா கைஸ். நான் தூங்கிட்டு எப்படியாவது கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். போதுமா? இதுக்கு பேர் தான் எக்கு. இப்போ எனக்கு இவன் ஒருத்தர் துரத்திட்டு இருக்கான், இவன் கிட்ட தப்பிக்காமல் இருக்கேன்.
இவனா ப்ரோ எரியாமையே வரான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவன் மண்டையில் ஹெல்மெட்டுன்னு ஒன்று போட்டிருக்கான் பார்த்தீங்களா? இந்த ஹெல்மெட் இருந்துச்சுன்னா அவனால் சாக முடியாது. வெயில் அவன் மேலே படாதில்ல. அவங்க அந்த மாதிரி டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. போச்சுடா, டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க கேமை. நம்மளால் என்ன பண்ண முடியும்? டெவலப்பர் தானே இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். நம்ம என்ன கைஸ் பண்ண முடியும்? ஐயனு கீஸ், இப்போதைக்கு நீங்கள் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருந்தீங்கன்னா போதும். ஐயனு உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். ஓகேங்களா? இன்னொன்று, இது என் ஃப்ரெண்டுக்காண்டி மட்டும் சொல்லலாம், உங்களுக்கும் சொல்கிறேன். ஓகேங்களா? சொல்கிறேன். ஓகே, இப்போ எறா மேலே வாடா சீக்கிரம். இங்கே ஒரு அயன் இருக்குது, தோண்டும் போது பார்த்தேன்ல. ஐயோ ஆமாம்ல, மேலே போய் தானே தோணும், மறந்துட்டேன். இப்படிலாம் தோண்ட முடியாது. போங்கடா, டேய் கடுப்புடா. கடுப்பு ஏத்தாதீங்கடா, டே போங்கடா. உடச்சதுடா, முடியல. அப்பா நின்று தொலை. வெயிட் பண்ண போடு. இப்போ நான் என்ன பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பிளாக்கை வச்சுட்டு இந்த பிளாக் எடுத்துகிட்டு அயன் தானே வேணும், இப்படி உடச்சிக்கலாம் கைஸ் நின்று. அதுக்கடுத்து அயனே இல்லையாடா. ஐயோ போ சி, யாரா நீங்கள்? எப்பட்றா திடீர்னு வந்தெல்லாம் பயன்படுத்தி தொலைகிறீங்க? யாரா நீங்களாம்? ப்ளீஸ், இவங்க தான் இப்படிலாம் இருப்பாங்க, கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்க. ஓகே, இங்கே எனக்குள்ளே குதிச்சு பார்ப்போம். ஐயோ மாட்டிக்கோண்டா விட்றா. ஓகே, எந்த ஒரு அயனுமே இல்லை எனக்கு தெரிஞ்சு. ஆமாம், இல்லை, உள்ளே போகக்கூடாது. இன்னொன்று சொல்லணும் கைஸ், உங்களுக்கு பார்த்தீங்களா மேலே பபுள்ஸ் தெரியுதா? இந்த பபுள்ஸ் உங்களுக்கு முடிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு மூச்சு முட்டுவோம்ல நம்மளுக்கு தண்ணிக்குள்ளே இருந்தால், அதுதான் கைஸ் இந்த பபுள்ஸ். ஓகேங்களா? இந்த பபுள்ஸ் உங்களுக்கு முடிஞ்சிருச்சுன்னா உங்களால் லேஸாக லைஃப் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும், அரை லைஃபாக. ஓகேங்களா? ஓகே, இப்போ நான் மேலே போய்க்கிறேன். ஓகே கைஸ், ஜம்ப் இங்கேருந்து போட்டால் வந்துடலாம். ஓகே ஓகே. ஐயப்பா, இப்போ நான் டை ஆக போகிறேன். எதுக்குன்னு இப்போ நான் ஒழுங்காக அவங்கள்ட்ட சொல்லிடுறேன் கைஸ். என் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் இதுக்கு தான் வந்தாங்க. எதுக்கு நீ டை ஆகுறேன்னு தெரில, நீ வாட்டுக்கு சொல்லாமல் டை ஆகிடுற அப்படின்றான். இன்னொன்று, எனக்கு லைஃப்பை பார்த்தீங்களா, லைஃபே இல்லை, ஃபுட்பாரும் இல்லை. ஃபுட்பார்னால் அந்த ரைட் கார்னர் அப்பரில் இருக்குது பார்த்தீங்களா, அதான். அதனால் நான் டை ஆக போகிறேன். இப்படி நான் குதிச்சிட்டேன்னா லைஃப் போயிடுது. இங்கேருந்து அப்படியே நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். எனக்கு இந்த மாதிரி டைம் கிடைக்கிறப்ப நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஓகேங்களா? இல்லை உள்ளே போகலாம். இங்கே பார்த்தீங்களா ஒரு அயன் இருக்குது. இப்போ நீ என்னை அடித்தேன்னா நான் செத்துருவேன். நீ அடித்தானா நான் செத்துருவேன் கைஸ். இப்போ புரியுதா கைஸ் நான் எதுக்கு அடிக்கடி சாவுறேன்? யாரா நீங்கள் அடிக்கடி சாவுறேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ புரியுதா? ஓகே, நம்மளை பயணத்தை தொடங்குவோம். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் நான் நம்புகிறேன். மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. மூச்சு வாங்குதே. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நேரமாக பேசிக்கிட்டேன், அப்படியே தொடர்ந்து பேசுகிறோம் இல்லையா, அதான். வாய்ஸ் ஓவர்லாம் அடுத்த கொடுக்க ட்ரை பண்ணுறேன் கைஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நான் வில்லேஜை தேடி போகிறேன் கைஸ். இப்போ நம்ம ஐஎன்ஏஜ் வரையும் தேடி கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? ஆமாம் 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 ஆமாம். நம்ம ஐயன் எடுத்தது எங்கடா? இப்போதாங்க ஞாபகம் இது. ஐயன் எங்கங்க? சத்தியமாக சொல்கிறேன் ஐயனு கைஸ், இதான் கைஸ் உங்களுக்கு கஷ்டமான ஒரு காலம்டுவாங்க.
திடீர்னு உங்கள் ஐயன் காணாமல் போச்சு கைஸ். ஐயோ சாமி, அங்கே 2 ஐயன் எடுத்தேன்ல, அது எங்கே காணாமல் போச்சா? சரி கைஸ், நான் கிளம்புறேன். கரெக்டாக 30 நிமிஷம் ஆகுது. நானும் இந்த வீடியோ விட்டு ஐயோ எம்மாட்ட போட்டுட்ருக்காத. ஐயோ எம்மாட்டுனே வருது. இதாங்க மொத்தம் கொடுக்குறியான். செவத்துக்கு மட்டும் கொடுத்துட்ருக்காத. ஐயா இந்த கேமரா வச்சு எனக்கு ஆட தெரியாதுங்க. ஐயோப்பா மாட்டிக்கிட்டேன்டா. வந்துச்சு வாடா மேலே. சரி நான் இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ நான் எப்போ இன்னைக்கு மீன்ஸ் எப்போ எடுக்கிறேன்னா இல்லைங்க, டேட்டை பார்த்துக்கலாம். டேட் பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட காண போச்சு. February 7 நவம்பர். இது நாளைக்கு ரிலீஸ் ஆனாலும் ரிலீஸ் ஆகும். அதாவது நாளைக்கு சனிக்கிழமை. ஓகே, ரிலீஸ் ஆனாலும் ரிலீஸ் ஆகும். எனக்கு நேரம் கீழே போட்டான்டா. ஓ இல்லையா, அடிப்பானே. அட்ரா சாவடா 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 சாவடா. என்னடா ஒரு அடியில் போச்சு. கைஸ் இதுதான் கைஸ் முக்கியமான தருணம். இந்த மாதிரி நீங்கள் செத்துட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் எங்கே ஸ்பான் ஆகுனீங்களோ அங்கே தான் கைஸ் வரணும். இதுக்கு நான் உங்களுக்கு என்னென்னு சொல்கிறேன், லாஸ்ட்டாக சொல்கிறேன் கைஸ். நான் இப்போ போய் என்னோடய லூட் எடுத்துக்கிறேன் கைஸ். இப்போல்லாம் ஆச்சுன்னா நான் என்னங்க பண்ணுறது? இங்கனக்குள்ளே தான்டா இருக்குது. பரவாயில்லைங்க, நான் இப்படியே போகிறேன். இவ்வளோ தூரம் நான் ஸ்பான் ஆன இடம் அங்கனக்குள்ளே இருக்குது. அழுதுட்டேங்க, மன கஷ்டங்க. இப்போ எனக்கு கண்ணில் தரைய கண்ணீர் வருது சத்தியமாங்க. அந்த இருக்குது எந்த இடம்? இந்த இடம் தான் இடா. அந்த 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 தெரியுதா? ஆனால் அந்த பைத்தியக்காரன் காணாம போயிட்டான். இருக்கானா? இல்லை இல்லை இல்லை. செஸ்ட்டு அயனு இங்கே எலும்பு தேவையில்ல போயிடுச்சுடா. ஐயன் 4 ஐயன் எப்போ கிடைக்கிது? செஸ்ட்டுக்குள்ளேயே வச்சு அடைச்சோம்னா கிடைக்குமா? அதுக்குள்ளேயே இருக்குமா? இல்லையா? எப்படி? ஓ ஐயனை நம்ம தனித்தனியாக கூட வைக்க முடியுமா? மறந்துச்சு எனக்கு. ஐயோ ஆமாங்க, சத்தியமாக எனக்கு தெரியாது. எனக்கு எப்படி சொல்கிற பார்த்தீங்கன்னா, இங்கேயா எறாத அழகியாக வருது எங்கள் கண்ணிலேருந்து கண்ணீர் வருது. உங்களுக்கு இன்னொரு க்ரியேட்டிவ்ன்ற ஒரு மோட் இருக்கும். அந்த மோடை நான் அப்புறமா சொல்கிறேன். கார்டினேஷன் சொன்னேன்ல, அதாவது பொசிஷன். அது பொசிஷன் வாங்க, சில பேர் பொசிஷன் வாங்க ஓகேங்களா. இந்த பொசிஷன் நான் எனக்கு ஈஸியாக வாயில் வருது, அதனால் பொசிஷன்ன்றேன். ஓகே கைஸ், பொசிஷன் எப்படி வைக்கிறதுன்னு சொல்லிடுறேன். இதுவும் என் ஃப்ரெண்டு கேட்டான், கமெண்ட் போட்டிருந்தேன்னு சொன்னேன். நான் சும்மா சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகே, பொசிஷன் எப்படி வைக்கணும் பார்த்தீங்கன்னா, செட்டிங்ஸ்குள்ளே போய்க்கோங்க. எப்படியும் போல் செட்டிங்ஸ்குள்ளே போய்ட்டு கேம்லேயே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஃப்ரெண்ட்லி ஃபயரு, அது கீழே ஷோ கோஆர்டினேஷன் இருக்கும், அதில் அது தொட்டிங்கன்னா உங்களுக்கு கோஆர்டினேஷன் பொசிஷன், அதாவது பொசிஷன் போட்டிருக்கு பார்த்தீங்களா, அதான் பொசிஷன் காமிக்க ஆரம்பிச்சிருச்சோம். அவ்வளோதான் கைஸ். இதோட நான் உங்களோட வீடியோ வச்சு என்னோடய வீடியோ முடிச்சுக்கிறேன். மறக்காம லைக் ஷேர் என்ன பண்ணிக்கோங்க. பை ஃப்ரம் த துரை தமிழ் மேஸ். பாய் கைஸ். ஆஃப் பண்ணுறேன்.